விண்ணையும் மண்ணையும் காற்றையும் கடலையும் சத்தமில்லாமல் ஆள்பவரே எம் இறைவா, உமக்கு கோடான கோடி நன்றிகள் பல. நமது மதுரை மறை மாவட்டம் ஞானவழிபுரம் லைன்ஸின் புனித வளன் சபை அருட்சகோதரிகளால் வழிநடத்தப்படும் திருக்குடும்ப பெண்கள் மேல்நிலை பள்ளியும் நமது மதுரை சதங்கை கலைத்தொடர்பு மையம் இணைந்து வழங்கும் குடும்ப பொங்கல் விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றல்லார் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பது வள்ளுவர் வாக்கு. இப்ப நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த உழைத்த அந்த தியாகத்தின் அடையாளமாக, அதே மாதிரி கடவுளுடைய ஆசீர்வாதத்தால கிடைத்த பொருட்களை நம்மளுடைய அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், அலுவலக பிற பணியாளர்கள், மாணவியர்கள் அனைவரும் இணைந்து பவனியாக எடுத்து செல்ல இருக்கிறார்கள். எத்தனை திருநாளு, உலகம் பூராவும் திருநாளு ஐயா, உலகம் பூராவும் திருநாளு. மதங்கள் கையில திருநாளு, மாதங்கள் தோறும் திருநாளு ஐயா, மாதங்கள் தோறும் திருநாளு. இவையெல்லாம் கற்பனையின் வெளிப்பாடு, இவையெல்லாம் கற்பனையின் வெளிப்பாடு. வியர்வையை செலவு செய்த உழவர் கொண்டாடும் காரண திருநாளு. பொங்கலோ பொங்கல், கை பொங்கலோ பொங்கல், உழவர் பொங்கலோ பொங்கல், தமிழர் பொங்கலோ பொங்கல். இனிமையோடு அமுதமொழி பேசும் எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சோதி அவர்களின் செய்தியை இப்போது நாம் கேட்கலாமா? மனிதனை மனிதனோடும் மனிதனை இறைவனோடும் சேர்க்கும் ஆர்வத்தோடு உயர் நோக்காக கொண்டு எமது லயன்ஸின் புனித வளன் சபை அருட்சகோதரிகள் 1906ஆம் ஆண்டு மதுரை மண்ணில் தடம் பதித்து அவர்கள் பெண் கல்விக்காக அயராது உழைத்து வரும் காலகட்டத்தில் பெண்களினுடைய கல்வியினுடைய அவசியத்தை உணர்ந்து அவர்கள் வீடுதோறும் சென்று பெற்றோரை சந்தித்து பெண் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி பெண் கல்விக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வந்தனர். அவர்களில் ஒருவர் ஆணிவேராக அர்ப்பணப் பணியோடு உழைத்தவர் அன்னை மதர் ரோஸ் பெனடிக்ட் அவர்கள். அவர்களுடைய அளவற்ற அந்த அர்ப்பண பணியானது யாராலும் மறக்க இயலாது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற காலகட்டத்தில் அதற்கு எதிராக இருந்த சூழலில் பெண் கல்வியை உணர்ந்து எம் அன்பு சகோதரிகள் மதுரை வட்டாரத்தில் ஆரப்பாளையம் அருகில் ஞான ஒளிபரப்பத்தை பகுதியில் வாழ்ந்த மில் தொழிலாளி மக்களினுடைய குழந்தைகளுக்காக ஒரு பள்ளிக்கூடம் நிறுவ வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஞான ஒளிபரப்பத்தினுடைய மையத்தில் ஒரு பள்ளிக்கூடமானது ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடம்
மில் தொழிலாளினுடைய மக்கள் கல்வியில் வளர்ச்சி அடைய வேண்டும், மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் எமது திருக்குடும்ப பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. திருக்குடும்ப பெண்கள் மேல்நிலைப் பள்ளியானது 1953ஆம் ஆண்டு ஆரம்ப பள்ளியாக தொடங்கப்பட்டு கால சூழலுக்கு ஏற்ப கல்வியின் அவசியத்தை உணர்ந்து 1984ஆம் ஆண்டு அது உயர்நிலை பள்ளியாக மாற்றம் பெற்றது. இக்காலகட்டத்தில் மேல்நிலை கல்வியினுடைய அவசியத்தை உணர்ந்து 2001ஆம் ஆண்டு எம் பள்ளியானது மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆங்கில வழி, தமிழ் வழி இரண்டிலும் பேரும் புகழும் பெற்று சாதனைகள் பல புரிந்து எமது அன்பு சகோதரிகளுடைய விடாமுயற்சியாலும் தன்னலமற்ற சேவையாலும் இன்று கல்வியோடு ஒழுக்கத்தையும் ஒவ்வொருவருக்கும் இந்த பகுதியில் வாழும் பெண் குழந்தைகளுக்கு ஊற்றி வருகின்றது என்பது பெருமைக்கு உரிய விஷயம். விளக்கு ஏற்றப்பட்டது இருளை அகற்றுவதற்கு மட்டுமல்ல, வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காகவே. எமது திருக்குடும்ப பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அநேக மாணவிகளை வாழ்க்கையில் உயருவதற்காக அரும்பாடுபட்டு அவர்களை பொறியியல் வல்லுநராகவும் அரசு ஊழியர்களாகவும் மருத்துவராகவும் இன்று அவர்கள் உயர்ந்து வாழ்க்கையில் ஜொலித்து கொண்டு இருப்பது எங்கள் அனைவருக்கும் பெருமைக்கு உரியதே. தொடர்ந்து எம் பள்ளியானது ஜொலித்து ஒவ்வொரு ஆண்டும் மாணவிகளை கல்வியில் சிறந்து விளங்கவும் வாழ்க்கை கல்வியை பெற்று வளமுடன் வாழவும் அரும்பாடுபட்டு வருகின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். தொடர்ந்து வலிமை பெற்று வறியவர் எளியவர் வாழ்வு உயர ஒவ்வொரு நாளும் எம் அன்பு சகோதரருடைய சேவை மலர்ந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நான் உணர்த்துகின்றேன். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். மணப்பாற மாடு கட்டி மாயவரா ஏற பூட்டி பயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, எங்க வாழ்வு வளனும் செழிக்க வேணும் செல்லக்கண்ணு. இப்போது நடனத்தின் மூலம் களிப்புட்ட வருகின்றனர் எம் பள்ளி மாணவிகள். பொங்கலோ பொங்கல் பாடு, 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 பொங்கலோ பொங்கல் பாடு. பொங்கலோ பொங்கல் பாடு, பொங்கலோ பொங்கல் பாடு, செவப்பான கரும்பு வெட்டி வனப்பான பானை சுட்டு முற்றத்துல கோலமிட்டு ஆடலாம், நம்ம ஊரு சனம் ஒத்துமையா வாழலாம். சிவப்பான கரும்பு வெட்டி வனப்பான பானை சுட்டு, சிவப்பான கரும்பு வெட்டி வனப்பான பானை சுட்டு முற்றத்துல கோலமிட்டு ஆடலாம், நம்ம ஊரு சனம் ஒத்துமையா வாழலாம். வயக்காடு சிலு சிலுக்க, வயக்காடு சிலு சிலுக்க, நாத்து நல்லா மினு மினுக்க, ஆடு ரெண்டு குட்டி வர வேணுங்க, அதை தீனி போட்டு பேணி வர வேணுங்க. மாடு ரெண்டு குட்டி வர வேணுங்க,
வேதமா இந்த சேத்துலதான் அழகிருக்கு பாரமா பாட்டி சொன்ன பாட்டு நம்ம வேதமா இந்த சேத்துலதான் அழகிருக்கு பாரமா சோறு போடும் மண் இருக்க தெய்வம் நம்ம துணை இருக்க தம்பி சோறு போடும் மண் இருக்க தெய்வம் நம்ம துணை இருக்க சாதி பேதம் இல்லை எங்க வாழ்விலே இங்க சாதி பேதம் இல்லை எங்க வாழ்விலே நாங்க அண்ணன் தம்பி போல இந்த மண்ணிலே நாங்க அண்ணன் தம்பி போல இந்த மண்ணிலே நற்றமிழும் செந்தமிழும் நாவினிக்க பேச வருகிறார் எம் பள்ளி மாணவி. தித்திக்கும் தென்தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். இதோ உங்கள் முன்பு என் செந்தமிழ் நாவாள் பொங்கல் தின கவிதையை கொண்டு வந்துள்ளேன். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என்னால் உன்னால் என்றில்லாமல் நம்மால் என கூடி ஏற்றம் காணும் இன்றைய இனிய நன்னாளில் அதிகாலை சூரியன் அழகாய் உதிக்க குளத்தில் தாமரைகள் பூத்து மலர உழுது களைத்த உழவர்கள் தம் ஓய்வை வேண்டி காத்திருக்க கட்டிளம் வீரர்கள் தம் வீரத் திருநாளை எதிர்நோக்கி பார்த்திருக்க தமிழருக்கான ஒரு நாளாம் எம் தமிழர் திருநாளாம் இயற்கைக்கு நன்றி சொல்லும் பெருநாளாம் எம் தமிழர் திருநாளாம் இன்று. தை மகளோடு புதிதாய் பிறக்க மங்கையர் தம் வாசலிலே புத்தாடை அணிந்து புதுக்கோலம் இட்டு புதுப்பானையில் புத்தரசியும் இட்டு மஞ்சளுடன் இஞ்சியும் சேர்த்து கட்டி செங்கரும்பை உண்டு பொங்கலுக்காக எழிலோடு பொங்கி வழிய அப்போது கேட்கும் அந்த சத்தம் பொங்கலோ பொங்கல் என குழந்தைகள் ஓலமிட்டு தித்திக்கும் பொங்கலை பார்த்திருக்க அழகான திருநாள் அமைதியாய் வந்த நாள் இது. அஞ்சும் இனத்தவரும் கொஞ்சம் ஆண்மை தருமன பான்மை அடைந்திட மஞ்சு விரட்டிடுவோம். அஞ்சும் இனத்தவரும் கொஞ்சம் ஆண்மை தருமன பான்மை அடைந்திட மஞ்சு விரட்டிடுவோம். மாட்டையும் அடக்கி தாட்டிகம் காட்டிடுவோம். மாட்டையும் அடக்கி தாட்டிகம் காட்டிடுவோம். வஞ்சனை மோசங்களும் தங்கள் வாடிக்கை விட்டந்த வேடிக்கை பார்த்திட்டு கொஞ்சி மகிழ்ந்திடுவோம். மஞ்சள் கொத்தோடு மாயிஞ்சி தண்டோடு மஞ்சள் கொத்தோடு மாயிஞ்சி தண்டோடு எறும்பூரும் கரும்போடு வட்ட புதுப்பானையில் எறும்பூரும் கரும்போடு வட்ட புதுப்பானையில் பட்டாடை புதுசோரோடு மாயிழை தோரணத்தோடு பொங்கி வரும் பொங்கலிது தித்திக்கும் பொங்கலைப் போல் தைப்பொங்கல் இனிக்கட்டும். தித்திக்கும் பொங்கலைப் போல் தைப்பொங்கல் இனிக்கட்டும். பொங்கி வரும் பொங்கலைப் போல் உங்கள் வாழ்வில் புன்னகை பொங்கட்டும். பொங்கி வரும் பொங்கலைப் போல் உங்கள் வாழ்வில் புன்னகை பொங்கட்டும். அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய மாணவிகளின் விளையாட்டு போட்டிக்கு செல்வோமா? முதலாவதாக மாணவிகள் அனைவரும் 10 பேர்களாக 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவினருக்கும் ஒரு பந்து கொடுக்கப்படுகிறது. அந்த பந்தானது வலது புறமாகவோ அல்லது இடது புறமாகவோ செல்லாமல் தனது கால்களை விரித்து வைத்துக் கொண்டு தனது பந்துகளை ஒவ்வொரு மாணவிகளுக்கும் கடத்தப்படுகிறது. இறுதியாக வாங்கக்கூடிய மாணவி முதலாக ஓடி வந்து முதலாவதாக இருக்கக்கூடிய மாணவியின் கால்களுக்கிடையில் பந்தை கடத்துவார். இவ்வாறு ஒவ்வொரு மாணவியும் முன்னாடி இருக்கக்கூடிய வெற்றி கோட்டை யார் அடைகிறார்களோ அந்த குழுவினரே வெற்றியாளர்கள் என்று அறிவிக்கப்படுவார்கள். விளையாட்டுக்கு செல்வோமா? பொங்கலோ பொங்கல்
கடவுளை கதிரவனால் மண்ணகத்தை வளமாக்கி உழைப்பின் கனிகளை தந்தவரே. இப்பொழுது நடைபெற்ற அருமையான விளையாட்டு போட்டியில் முதலிடத்தை 12ஆம் வகுப்பு மாணவியரும், 2ஆம் இடத்தை 10ஆம் வகுப்பு மாணவியரும், 3ஆம் இடத்தை 11ஆம் வகுப்பு மாணவியரும் வெற்றி பெற்று நம்மை எல்லாம் ஆரவாரப்படுத்தினர். அனைவரும் சேர்ந்து கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பொங்கலின் பெருமை, தமிழ்நாட்டின் பாரம்பரியம், உழைப்பின் மகத்துவம் இதோ உங்களுக்காக எமது பள்ளி ஆசிரியர்கள் மேடையில். பச்சரிசி ஊற வச்சு அச்சு வெல்லம் சேர்த்து அதை புத்தம் போது பானையில பொங்க வைப்போம். பொங்கி வரும் நேரத்துல பொங்கலோ பொங்கல்னு கூவி அந்த ஆதவனை வணங்கிடுவோம். கை பொறந்தாங்கன்னா வழி பொறக்கும் தரணியில் ஆனந்தம் பெருகும். தமிழர்களின் மனதினிலே சந்தோஷம் எப்போதும் இருக்கும். விடுகின்ற பொழுதெல்லாம் இனி சுகமாய் விடியட்டுமே. உலகரின் வாழ்வினிலே என்றென்றும் கரும்பாய் இனிக்கட்டுமே. காணும் திசையெல்லாம் நல்ல உறவு பெருகட்டுமே. வாழும் காலமெல்லாம் இனி வாழ்வு சிறக்கட்டுமே. பொங்கலோ 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 பொங்கல், பொங்கலோ 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 பொங்கல், பொங்கலோ 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 பொங்கல், பொங்கலோ 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 பொங்கல். தை பிறந்தான் வழி பிறக்கும், தரணியில் ஆனந்தம் பெருகும். தமிழர்களின் மனதினிலே சந்தோஷம் எப்போதும் இருக்கும். பொன்னான நாளிலே அண்ணாந்து வானிலே காணும் ஞாயிறை கையெடுத்து வணங்குவோம். வெள்ளாமை தந்தனம் இல்லாமை பொங்கிடும் பூமி தாயை மண்டியிட்டு வணங்குவோம். அரிசி மாவில் கோலம் போட்டு கரும்பு கொண்டு பந்தல் செய்வோம். வீதி எங்கும் தோரணம் கட்டி வண்ண மலர்களால் அலங்கரிப்போமே. மங்கள சந்தனம் எடுத்து வச்சு மஞ்சள் கொத்து கட்டி வச்சு பொட்டு வச்ச பானையில பொங்கல் சமைப்போம். புத்தம் புது பானையில பொங்கி வரும் பொங்கல் போல எங்கள் வாழ்வு பொங்கி வர வேண்டிடுவோம். பொங்கலோ பொங்கல் பொங்கல், பொங்கலோ பொங்கல் பொங்கல், பொங்கலோ பொங்கல் பொங்கல், பொங்கலோ பொங்கல் பொங்கல். தை பிறந்தான் வழி பிறக்கும், தரணியில் ஆனந்தம் பெருகும். தமிழர்களின் மனதினிலே சந்தோஷம் எப்போதும் இருக்கும். அடுத்தபடியாக நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எமது பள்ளி மாணவிகளின் கிராமிய நடனத்தை கண்டுகளிக்க ஆவலுடன் இருக்கிறீர்களா? தை மாசம் பிறந்துருச்சு, இனி தன சேரும் நாளாச்சு. அச்சு வெல்லம் பச்சரிசி பொங்கலாச்சு. அப்ப பொங்க வச்சு பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி, நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. போடி கொள்ளவ போடி, இது நம்மோட தமிழருக்கு
எம்முடைய ஆசிரியர்கள் வீர மங்கைகள் என வெளிப்படுத்த வருகின்றார்கள். பானையை உடைச்சு வெற்றி வகை சூடிய நமது அருட்சகோதரி புனிதா அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். எல்லாரும் ஜோரா கைதட்டுவோம். என்ன நேயர்களே, நமது நிகழ்ச்சிகளை அழகாக கண்டுகளித்திருப்பீர்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.